ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 20 மும்பை இந்தியன்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த மேட்சுக்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நான் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வெனியூன் பிக்சர் போல ஸ்டார்ட் பண்ணலாம். வான்கடே ஸ்டேடியம். ஸோ அந்த வான்கடே ஸ்டேடியம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வேர்ல்டு கப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் எனக்கு தெரிஞ்ச பொதுவாக ஐபிஎல்லில் எல்லா ட்ராக்குமே பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி கூட பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் பிச் ரிப்போர்ட் தப்பாக கொடுத்துட்டாங்க, நியூட்ரல் ட்ராக்குன்னு சொல்லிட்டு முலன்பூரில். ஆனால் அது பயங்கரமான பேட்டிங் ட்ராக்கு. 220 அடித்தும் அதை பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேட்டிங் ட்ராக்காக இருந்துகிட்ருக்கு. எல்எஜியோட லக்னோ கிரவுண்ட் மட்டுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அங்கேயுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரீலைட் பண்ணியிருக்காங்களாம். பட் ஸ்டில் அது மட்டும் நியூட்ரலாக இருந்துகிட்ருக்கு. மிச்சம் எல்லாமே பேட்டிங் தான். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிக் டீம் கிளாஸஸில் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ்க்கும் 2 டீமில் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ்க்கும் ஒரு ஸ்டார் பவுலர்ஸ் இருக்காங்க 2 சைட்லேயும். ஸோ அவங்களுக்கு பேட்டர்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இந்த மேட்ச் பர்டிகுலராக யார் வேணால் வின் பண்ணலாம். ஒரு 2 சூப்பரான டீம்ஸ் மோத போகிறாங்க. பட் கரண்ட்லி எந்த டீம் ஒரு டாப் டயரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ வென்யூவை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி டைம் இருந்துச்சுன்னா 65-68 தான் இருக்கும். சின்ன பவுண்ட்ரிஸு. பேஸ் விக்கெட் 70%, ஸ்பின்னர்ஸ் 30% தான் விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெட் சாயில் விக்கெட்டு, பிளாக் சாயிலுமே இருக்குது. மோஸ்ட்லி ரெட் சாயிலில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி லாஸ்ட்டில் ஏதாவது கிடச்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் பிளாக் சாயில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். மோஸ்ட்லி பேட்டர்ஸ் நல்லா பண்ண முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் பவர் பிளேயில் ஏர்லியராக கொஞ்சம் ஸ்விங்குன்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 195-210. டியூ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் அந்த ஆன்டி டியூஸ் பிளேலாம் யூஸ் பண்ணாங்க. பட் ஐபிஎலுக்கு அப்படி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ டியூ ரிப்போர்ட்டுமே கொடுப்பாங்க, பிச் ரிப்போர்ட் அப்போது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேஸ் பண்ணுறது தான் இதோட கிரவுண்டோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, ரைன் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் திர், ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்ட் 3-4 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. மிச்சல் சார்னர் இந்த மேட்ச் உள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன். சாதுல் தாக்கூர், ஜஸ்பீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இதுதான் அவங்களுடைய லைனப்பாக இருக்கும். அதே மாதிரி போன மேட்ச் அல்லா கசான்ஃபருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் வான்கடையை பொறுத்த வரைக்கும் அவர் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணார். ஸோ பிச்சுக்கு காரணமாக இதே 11 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல. விராட் கோலி, ஃபுல் ஷாட், ரஜத் படிதார், தேவ்ரட் படிக்கல், வெங்கடேஷ் ஐயர் போன மேட்ச் அவர் படிக்கலுடைய பேக்கப் பிளேயர் தான். பட் அவங்க பேட்டிங்கில் அதிக விக்கெட்டுகள் விட்டனால அவர் யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அவருமே நல்லா இம்பாக்ட் க்ரியேட் பண்ணார். அப்படி இல்லைனா ரொமாரியோ ஷெர்பர்ட் தான் ப்ளே பண்ணுவார். ஸோ சேம் 11 போனாங்கன்னா டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெர்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், அபிநந்தன் சிங்கு, இம்பேக்ட், சுயா சர்மா. போன மாதிரி சுயா சர்மானால் வர முடியல டியூ டு வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வந்தனால. ஸோ ஆர்ஆர்ட்ட தோற்றுருக்காங்க ஆர்சிபி. ஸோ இந்த மேட்ச் எகெயின் வின்னிங் ஸ்ட்ரைக் வர பார்ப்பாங்க. எம்ஏக்குமே அதே நிலமை தான். ஸோ டீம் ஃபார்ம் அண்ட் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஸ்கை மிடில் ஆர்டரில் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்பின்னை அவர் நல்லா பார்த்துப்பார். ஸோ நியூ பாலில் 2 பக்கமுமே ஹேசல்வுட்டு, அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு, ஜாஸ்பீத் பும்ரா, இந்த பக்கம் புவி. ஸோ ஒரு இந்தியன் ஸ்டார் பிளேயரு, அதே ப்ளஸ் ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டார் பிளேயரு, இந்த பக்கம் நியூசிலாந்து ஸ்டார் பிளேயர் 2 பேரும் வச்சுருக்காங்க. டீம் ஃபார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஒரே ஒரு தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. எம்ஏ 2 மேட்ச் தோற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இப்போதைக்கு பார்க்குறப்ப ஆர்சிபிக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் எம்ஐக்கு தான். ஏன்னா வான்கடைன்றது அவங்களுடைய ஃபோர்ட்ரஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். நிறையா மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டாப் 5 ஹைலைட்டட் பிளேயர்ஸ் பார்த்துருவோம். விராட் கோலி, ட்ரெண்ட் போல்ட், ரைன் ரிக்கல்டன், டிம் டேவிட், ஜாஸ்பீத் பும்ரா இவங்களுக்கு தான் அதிக ஸ்டாட்ஸ்ன்றது இந்த பர்டிகுலர் வென்யூவில். அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் இந்த ஓவரால் மேட்ச்சுக்கு அதிகமாக வச்சுருக்க 5 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் 29 ஹெட் டு ஹெட்டில், வான்கடையில் 35, ரைன் ரிக்கல்டன் 45. ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 30, 38, வான்கடையில் 38, ஹெட் டு ஹெட்டில் சூரியகுமார் யாதவ் 31, திலக் வர்மா 34, 33, ஹர்திக் பாண்டியா 30, 28. அவருக்கு பேட்டிங்லேயே ஆவரேஜ் இருக்குது, ப்ளஸ் பவுலிங்கும் போடுவார். நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாதுல் தாக்கூர் 1.2 விக்கெட் ஆவரேஜ், 1.2 விக்கெட் ஆவரேஜ். ஜாஸ்பீத் பும்ராவுக்கு நல்ல ஆவரேஜ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே நல்ல வான்கடையில் நல்ல ஆவரேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலிக்கு ஒரு 34, 45. ஃபில் சால்ட்டுக்கு இங்கே வெறும் வான்கடையில் 12 ஆவரேஜ் தான் இருக்குது. ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயும் சரி, டொமஸ்டிக் எல்லாத்துலேயும் சேர்த்து வெறும் 12 ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க.
ஃபில் சால்ட்டுக்கு இங்கே ஹெட் டு ஹெட்டில் 33, ரஜத் படிதார் 32, 39, டேவிட் படிக்கல் 28, 35, டிம் டேவிட் 35, 42 சூப்பர்பான ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. சித்தேஷ் சர்மா ஹெட் டு ஹெட்டில் 24, வான்கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக எல்லாத்தையும் டொமஸ்டிக் எல்லாமே சேர்த்து ஒரு 34 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குர்னல் பாண்டியாவுக்கு 22 ஹெட் டு ஹெட்டு. விக்கெட் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் வான்கடையில் 1.1 விக்கெட் ஆவரேஜ். ப்ளஸ் அவருக்கு நிறையா வேரியேஷன்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பால் போகிறாரு. போன மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்மேயர் அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலரோட பவுன்சர்னு நினச்சிட்டு அதை டச் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக போய் கையில் உட்காந்துருச்சு. ரொம்ப வந்து ஒரு டிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக இருக்கார் பேட்ஸ்மேன்ஸை. ஸோ புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் 2 பேருக்குமே ஒரு டீசெண்டாக ஆவரேஜ்ன்றது இருக்குது. இன்ஃபேக்ட் சுயா சர்மாவுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில் வச்சிருக்காரு. ஸோ இதான் வந்து ஸ்டாட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பாக்ட் அனாலிசிஸ் பார்த்துலாம். இந்த வினியோவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டும் ஜாஸ்பிரிட் பும்ராவும் இந்த மேட்ச் கிரிட்டிக்கலாக இருப்பாங்க எம்ஐக்கு. இன்னுமே பும்ரா விக்கெட் எடுக்கல. அந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் விக்கெட்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி தான் ஹர்ஷதீப் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு 4வது மேட்ச்சில். ஸோ ஜாஸ்பிரிட் பும்ராவும் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம் விக்கெட்ஸு. இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் உள்ள வந்திருக்காரு. ஜாஸ் ஹேசல்வுட். ஜாக்கப் டஃபி வந்து அவருடைய பேக்கப் பிளேயர் தான். அவருமே நல்லா தான் பண்ணார். பட் ஸ்டில் அவங்களுடைய பெஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் முதல் மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்க்கல கம்பேக் கொடுக்குறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சு ரெட் சாயில் விக்கெட்டு ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ப்ளஸ் 2 பக்கம் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸுமே பேட்டில்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே இம்பாக்டாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தலாம். மென்டலஜை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட்னால அட்வான்டேஜ் டேரெக்டாக வந்து எம்ஐக்கு தான் போகுது. ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கலாக அவங்க தான் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட் ஃபார்ம் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்சிபி வந்து கொஞ்சம் நல்லா வந்து டஃப் கொடுப்பாங்க. யார் வேணால் வின் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய மேட்ச்சுக்கு ஒரு பெரிய பிக் மேட்ச் தான் இது, பிக் கிளாஸு. ஸோ அட்வான்டேஜ் மென்டலைஜ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து எம்ஐக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்றதை பார்த்துக்கலாம். மேட்ச் அப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரெண்ட் போல்ட் விசஸ் விராட் கோலி, அதே மாதிரி ஃபில் சால்ட். ஸோ 2 பேத்துக்குமே ஒரு த்ரெட்டுன்றது இருக்கும். ஸோ ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் டீவியேஷன் கொஞ்சம் ஸ்விங் கிடச்சா 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா முக்கியமாக ஃபில் சால்ட்டுக்கு. ஏன்னா போன மேட்சே பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச்சர் விசஸ் ஃபில் சால்ட்டுன்றது நம்ம பார்த்துருப்போம். அதேமாதிரி ஆர்ச்சர் அதில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் திலக் வர்மா அண்ட் ஸ்கைக்கு வந்து மிடில் ஓவர்ஸில் உங்களுக்கு குர்னல் பாண்டியாவும் சுயா சர்மாவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் 2 பேருமே ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ இதில் மேசிவ் அட்வான்டேஜ் எம்ஐக்கு தான் இருக்குது இந்த பேட்டில். இந்த பக்கம் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து அவங்க சர்வே பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து மேண்டட்டரியாகவே அவங்க செட் பண்ணி ஆகணும் 2 பார்த்து ஆடணும்னு சொல்லிட்டு. பட் டீவியேஷன் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. போன மேட்சே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை பயங்கரமாக வந்து அடி நடித்தாங்க ஆர்ஆர் பிளேயர்ஸு. ஸோ வைபவ் சூரியவன்சி, ஜஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரெண்ட் போல்ட்டை போட்டு பொழந்தாங்க. ஜாஸ்பிரிட் பும்ரா யார் போட்டாலுமே அடித்தாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து டீவியேஷன் இல்லை, அவங்க வந்து ஸ்விங் பவுலர்ஸு. ஸோ அந்த ஸ்விங்குன்றது கிடைக்கலனா அவங்க அதிக ரன்கள் தான் போகிறாங்க. அதுக்கு தான் வந்து பேட்டர்ஸ் தான் வந்து பெரிய பாசிபிலிட்டிஸ்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைக்கிது இந்த பவுலர்ஸை யூஸ் பண்ணி அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்விங்கை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா அவ்வளோதான். ஸோ பேட்டர் மேட்சை பார்த்துருவோம். இந்த பக்கம் வந்து ரோஹித் சர்மா விசஸ் புவனேஸ்வர் குமார். இது ஒரு பேட்டரில் நடக்கும். அட்வான்டேஜ் வந்து புவிக்கு தான். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து ரோஹித் சர்மா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இப்போது புவிக்கு. இந்த பக்கம் டிம் டேவிட் விஸ் ஜாஸ்பிரிட் பும்ரா டெத் ஓவர்ஸில். ஸோ பும்ரா பாலெல்லாம் டிம் டேவிட் வந்து அடிக்க முடியுமா? அதுவும் டெத் ஓவர்ஸில் அவங்களோட சீட் கோடே வந்து இந்தியாவுக்கு சீட் கோட் ஜாஸ்பிரிட் பும்ரா தான். ஏன் வைபவ் சூரியவன்சி அடித்தார். பட் ஸ்டில் அவர் வந்து 6 பால் அடிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருக்கார். ஸோ டெத் ஓவர்ஸில் இன்னுமே எஃபெக்டிவாக இருப்பார். ஏன்னா பவர் பிளேலாம் அடிக்கலாம், ஏன்னா ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் வந்து டெத் ஓவர்ஸில் அப்படி பண்ண முடியுமான்றது டவுட்டு தான். பட் டிம் டேவிட்டுமே அதிகமான ஸ்டாட்ஸ்ன்னு வச்சுருக்காரு. இப்போதைக்கு பார்க்குறப்ப ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீ பேட்டில்ஸ் பார்த்துக்கலாம். கீ பேட்டில்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. விராட் கோலியை இவர் வந்துட்டு 5 டைம் வந்து எடுத்திருக்காரு. யார்? ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ 5 டைம் வந்து எடுத்திருக்காரு விக்கெட்டு. சந்தீப் சர்மாவே 7 டைம் விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்க்குமே சில பவுலர்ஸில் அவுட் ஆகிறது கண்டினியூவான்றது இருக்குது. பேட்டில் அட்வான்டேஜ் இதில் பும்ராக்கு தான். இந்த பக்கம் ரோஹித் சர்மா விசஸ் புவனேஸ்வர் குமாருக்கு வந்து 6 டைம் அவுட் ஆகிருக்காரு T20ஸில். இது அட்வான்டேஜ் வந்து புவிக்கு தான். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பவுலிங் போடுவாங்க. இங்கே 2 பேருமே பேட்டர்ஸ் ஓப்பனர்ஸ். ஸோ அந்த ஒரு இதுன்றது இருக்குது. இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் ஹேசல்வுட்டுக்கு 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. ஹேசல்வுட் போட்டால் சூரியகுமார் யாதவ் எகேன் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. இதுலேயுமே அட்வான்டேஜ் ஹேசல்வுட்டுக்கு தான். ஸோ மேசிவான டைம்ஸ் 5, 6, 3ன்னு சொல்லிட்டு விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காங்க பவுலர்ஸ். ஸோ இந்த பேட்டில்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். ரைன் ட்ரிக்கல்டன், ஃபில் சால்ட், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரஜத் படிதார், ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட். இந்த 4 ஸ்டார் பிளேயர்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு மேண்டட்டரியாக நீங்கள் எடுத்தே ஆகணும். கம்பல்சரியாக எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மேட்ச்சில். பட் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்னென்னா ஜாஸ்பிரிட் பும்ரா நம்பர் 1,
அதேமாதிரி இந்த பக்கம் ஹேசில்வுட் நம்பர் 1 இருப்பார். இங்கே இருக்கக்கூடிய புவியும் ட்ரெண்ட் போல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா புவி ஒரு 3rd ப்ளேஸ் கொடுக்கலாம், 4th ப்ளேஸ் ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா ஸ்விங் இல்லைனா ட்ரெண்ட் போல்ட்டால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணணும்னா நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் இன்னொரு கேப்டன் சாய்ஸ் வந்து விராட் கோலி. ஸோ ஆவரேஜ் வந்து வான்கில் அதிகமாக வச்சுருக்காரு. இங்கே வந்து யூனிவர்சல் கேப்டன், ஏன்னா பவுலிங்கும் போடுவார் ப்ளஸ் பேட்டிங் வரனால அவர் வந்து கேப்டன் நிறையா ட்ரை பண்ணுவாங்க. வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் 38 ஆவரேஜ் வான்கடையில் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரம்ப் ஈஸ்கே பிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் அதிகமான ஆவரேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டு, ஜாஸ்பிரிட் பும்ரா வந்து பவுலிங் போடுவாங்க, தீபக் சஹர் வந்து ஒரு பவுலிங் போடுவார். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்விங் கிடச்சி ஒரு 2 விக்கெட் விட்டுருவாங்க. டிம் டேவிட் பேட்டிங் வந்துடுவார். இல்லை டெத்தில் கூட ஃபஸ்ட் பேட்டிங்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 ஓவர்லேருந்து கிடச்சா கூட 15 பால் 20 பாலுக்கு 50 அடிக்க முடியும் வரனால நல்ல ஆவரேஜ்மே வச்சுருக்காரு. சின்ன கிரவுண்டு, ஸோ லைட்டாக அவர் மிஸ்கிட் பண்ணால் கூட வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜாஸ்பிரிட் பும்ரா மட்டும் பார்த்து அடித்தாலே போதும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து டிம் டேவிட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேவ்தத் படிக்கல் போன மேட்ச் ஃப்ளாப்பு, அவருக்குமே வந்து நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, நல்ல ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் மட்டுமே ஃப்ளாப், அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சுமே பெங்களூரில் சூப்பராக அடித்தார். பட் அந்த ஹோம்லேருந்து வெளியில் வந்தோடனே அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாதுல் தாகூர் ஒரு கோல்டன் ஆர்ம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர் தான் வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. போன மேட்ச்சுமே அவர் தான் வந்து விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த விக்கெட் டேக்கிங் நேக்குன்றது இவர்கிட்ட இருக்குது. ஸோ அவரையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக ஒரு ரிஸ்கியாக ஒரு கோல்டன் ஆர்ம் சாதுல் தாகூர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ எம்ஐ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டன் ட்ரெண்ட் போல்ட்டு இல்லை ஜாஸ்பிரிட் பும்ராவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஸ்விங் கிடைக்கணும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு, அது பெரிய ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருந்துகிட்ருக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. இந்த பக்கம் விராட் கோலி கேப்டன், ஆர்சிபி சேஸ் பண்ணாங்கன்னா புவி வைஸ் கேப்டன் இல்லை ஹேசில்வுடன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஹேசில்வுடன் இன்னுமே மோஸ்ட் பெட்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குமே அதிகமான விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருந்துருக்காரு. பட்டு எம்ஐக்கு எகென்ஸ்டாக நல்லாவே பண்ணியிருக்காரு புவி. ரோஹித் சர்மாவும் அதே டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு மென்டலி நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்றது தரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக என்ன பார்க்கணும்னா எம்ஐ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. டியூ டு ஹோம் கண்டிஷன்ஸ் அண்ட் பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸுமே அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாமே ஹோம் கிரவுண்ட்னால அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட அனாலிசிஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டே ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது, அதுக்கு இன்னுமே நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.